விஜயே வந்துட்டுங்க ஆரம்பத்தில் நிறைய ஆக்ஷன் ஹீரோ பண்ணணும்னு சொல்லிட்டு செல்வா மாதிரியான படங்கள்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்ஷன்லாம் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் திருப்பி அவருடைய காதல் படங்கள் மட்டும்தான் ஓடும், அவருடைய ரொமான்டிக் மூவ்ஸ் மட்டும்தான் ஹிட் ஆகும், அவருடைய குஷி இந்த மாதிரியான விஷயங்கள் காமெடி இதுதான் இப்படிப்பட்ட படங்கள் தான் மக்கள்கிட்ட சேருமே தவிர்த்து அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஏக்கம் நம்மளால் ஆக்ஷன் ஹீரோவாக மாறவே முடியலன்னு. ஏன்னா அவரால் முடியல, அதுதான் உண்மை. சொல்லப்போனால் அவர் கூட வந்த பிரசாந்தா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் எல்லாருமே இவருக்கு முன்னாடியே வந்துட்டு ஆக்ஷன் ஹீரோ மாறிட்டாங்க. அஜித்தினுடைய 25வது படம் அமர்கலம் வந்துட்டு அவருடைய ஆக்ஷன் பரிமாணத்தில் முதல் படங்க, மிகப்பெரிய வெற்றி. ஆனால் விஜய் வந்துட்டு அவருடைய 25வது படம் சொல்லி கண்ணுக்குள் நிலவு தான் பண்ணுறாரு. ஒரு சாஃப்டான ஒரு ரொமான்டிக்கான ஒரு சின்ன ஒரு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர்த்து ஆக்ஷன் ஹீரோவாக மாற முடியல. ஆமாம், பிரசாந்த் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அவரும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ஷன் படங்கள்லாம் கொடுக்குறாரு. அதாவது வந்துட்டு நிறைய ஜிம்னாஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவருடைய ரொமான்டிக் மூவிஸ்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவருக்கான அந்த ஒரு இமேஜை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் ரொமான்டிக் ஹீரோ தான், பட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாருங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. விஜய்க்கு அது நடக்கவே இல்லை. ஷாஜானில் கூட நல்லா பண்ணுறாரு, பட் அது ஒரு ஆக்ஷன் மூவிங்கிற பிராண்டை தாண்டி அது ஒரு அழகான ஒரு ரொமான்டிக் மூவி, காதலுக்காக எதுவும் பண்ணுவான் ஹீரோங்கிற இந்த இமேஜ் தான் வந்துக்கிட்டே இருக்கே தவிர்த்து அவர் பகவதியும் பண்ணுறாரு. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு வில்லனா ரமணாவா பகவதியான்னு பார்த்தா அப்படின்னா வில்லனோ ரமணாவும் தான் நிற்குது, பகவதி வந்துட்டு கொஞ்சம் நிற்க மாட்டேங்குது. அப்போது விஜய்க்கு ஆக்ஷன் ஹீரோ செட் ஆகலைங்கிற மாதிரியான ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அது தீனா வருது, சக்க போடுதுங்க. விஜயனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஹிட் ஆகுது, ரெண்டும் ஒரே நாளில் வருது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் 3 ஹீரோ, ஆமாம் 3 பேருனுடைய கதாபாத்திரம். அப்போ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஏக்கமாக இருக்கும்போது அது அவருக்கு பல வருடங்கள் கழித்து திருமலையில் தான் அவருக்கு வந்துட்டு அது வெற்றியே கிடைக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரால் வந்துட்டு அதை கொண்டுட்டு வரவே முடியல. ஆனால் லேட் பிக்கப்னாலும் ஒரு பயங்கரமான, ஆனால் ரொம்ப லேட் பிக்கப். விஜய்க்கே அத்தனை அவரோட காலம் ஆச்சு அப்படின்னும் போது ஷாமா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பரத்தா இருக்கட்டும் இவங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ட்ரை பண்ணி அவங்களுடைய கெரியரை வந்துட்டு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது அவங்க காரணம் அவங்களா இருக்கலாம், சுற்றி இருந்த ஆட்களாக கூட இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம்.